இந்த மரத்துலேருந்து ஒரு பழம் கூட நான் திங்க முடியல, நம்ம திங்க முடியல. நான் வச்சு பயிராக்கினா எல்லாம் அணில் தான் சாப்பிடுது. சரி எப்படியாச்சும் நம்ம சாப்பிட்டு பார்த்துடணுமேன்னு சொல்லிட்டு எல்லா கிளையிலையும் காயெல்லாம் ஒரு பேப்பரை சுற்றி வச்சேன். சுற்றி வைக்கவும் பழுக்குதான்னு பார்ப்போம். ஒரு 4 நாளில் படுத்துரும் எல்லாம். அப்போ நம்ம பறித்து சாப்பிட்லாம். இதுங்க எல்லாம் லேசாக கடிச்சு வைக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்துருதா. தின்னு இப்படியே காய் பழுக்கவே விட்றதில்ல. காயாக இருக்கக்குள்ளேயே சுரண்டி அதை எப்படியோ பழுக்க வச்சு சாப்பிட்றது. அது நம்மளுக்கு ஒரு பழம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் என்ன செஞ்சேன், அது சாப்பிட்டுட்டோம். இது நம்மளும் ஒரு 10 சாப்பிட்டு பார்க்கணும்ல, ஒரு 10 பழமாச்சும். அதனால் எல்லாத்துலேயும் பேப்பரை கட்டி வச்சேன். ஒரு வாரத்தில் எல்லாம் பழுத்து போயிடுச்சு. அதான் இப்போ போய் பறிப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிக்க வந்தேன். பேப்பரை கட்டிச்சேன், பறிக்க வந்தேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு விடுக்கதை சொல்கிறேன், என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கமெண்டில் நீங்கள் என்ன விடையை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அது என்னன்னு நான் சொல்கிறேன். சின்ன உடம்பு பெரிய வால் மரக்கிளையில் தாள், அது என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் விடை சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாம் பழுத்து போயிடுச்சு, எல்லாம் பறிக்க வந்தேன். இதுக்கு நீங்கள் கமெண்டில் விடை சொல்லுங்கள் தெரிஞ்சால். அல்லாட்டி அடுத்த வீடியோவில் இதோட விடையை நான் சொல்கிறேன். இந்த பழமெல்லாம் பாருங்கள், பெருசு பெருசாக இருக்கும். ஏன் அப்படி கருப்பாக இருக்குன்னா, பனி நேரத்தில் இருக்கிறதுனால அந்த இலை காய் எல்லாம் மரத்து போய் மேலே ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. ஆனால் பழம் நல்லா இருக்குது. பனிக்காலத்தில் இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். இலையும் எப்படி இருக்குது பாருங்கள், மரத்து போன மாரி. பூச்சி இல்லை, நல்ல இலை தான். அது மரத்து போன மாரி இருக்குது. அந்த பழமும் ஒரு மாதிரி சொரன்னு மேலே அப்படி இருக்குது. 1 2 அப்படி இருக்குது. செங்காய் தான். இன்னும் கொஞ்ச நாள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஒவ்வொரு பேப்பரில் ஒரு 3 2 இப்படி கட்டி வச்சுருந்தேன். அந்த கொலையாக அப்படியே கட்டி வச்சுருந்தேன். அப்போ தான் ஒரு நம்ம ஆளுக்கு 2 கிடைக்கும். 4 பேர் இருக்கோம், ஆளுக்கு 2 கிடைக்கும். அது ஒரு 100 காய் இருந்தது. எல்லாமே அதுவே திணிச்சு கீழே பார்த்தா தோலாக கிடக்கு. ஒன்று கூட நம்ம சாப்பிட முடியல. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி கூட பார்க்க முடியல. கொய்யா பழம்னு இல்லை, மாதுளம்பழம் மாம்பழம் எல்லாம் அதுதான் சாப்பிடுது. எங்களால் சாப்பிட முடிய மாட்டேங்குது.